பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெலிவரன்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? சக்கேரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஆமென். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய படிப்பினால் அல்ல, உன்னுடைய அறிவினால் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அநேக காரியத்தில் பிரயாசப்பட்டிருக்கீங்க, அநேக காரியத்தில் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? ஏசப்பா இன்றைக்கு சொல்கிறார், உன்னுடைய பலத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. உன்கிட்ட ஒருவேளை பணம் இருக்கலாம், உன்கிட்ட அந்தஸ்து இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனால் ஏசப்பா சொல்கிறார், இதுவரையும் உன்னுடைய பணம் செய்யாத காரியம், உன்னுடைய படிப்பு செய்யாத காரியத்தை கர்த்தருடைய ஆவினால ஆகும் என்று வாக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு இது வரைக்கும் அநேக காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் அநேக காரியத்தில் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வெக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவினால ஆகும். ஏசப்பா என்னால் அல்லப்பா உங்களால் ஆகும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஏசப்பா ஜீவனுள்ள தேவன். யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்புறீங்களோ, இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரைக்கும் வாய்க்காத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்ய போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் அநேக காரியத்தை நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நான் வீடு வாங்கணும், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வீடு கட்டணும், எந்த காரியம் இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கு ஏசப்பா பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறப்பா. நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே இது வரைக்கும் நடக்காத காரியம், இது வரைக்கும் வாய்க்காத காரியத்தை இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினால எல்லாம் ஆகும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா, இந்த வேலுடைய வார்த்தை அனுப்பி அப்பா அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், இது வரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்வீராக. ஒருவேளை இது வரைக்கும் அப்பா திருமண காரியத்தில் தடையாக இருக்குதா, வீட்டு கட்டுற காரியத்தில் தடையாக இருக்குதாப்பா, என்ன ஆசீர்வாதம் வரணுன்ற தடையாக இருக்குதோ, எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராகப்பா. தேவனுடைய ஆவினால எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏசப்பா என்னால் முடியல ஏசப்பா உங்களால் ஆகுன்ற விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்துக்காக எந்தெந்த அற்புதத்துக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களே ஏசப்பா, உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை விடுதலை ஆக்குவீராகப்பா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தராலே இது ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.